ஓம் சாந்தி. இன்றைய முரளி 7/1/2026. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஒருபோதும் உங்கள் கையில் சட்டத்தை எடுக்காதீர்கள். ஒருவேளை யாராவது தவறு செய்தால் தந்தைக்கு ரிப்போர்ட் செய்யுங்கள். தந்தை எச்சரிக்கை செய்வார். கேள்வி: தந்தை எந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார்? பதில்: குழந்தைகளின் அவகுணங்களை நீக்கும் கான்ட்ராக்டை ஒரு தந்தையை எடுத்திருக்கிறார். குழந்தைகளின் குறைகளை தந்தை கேட்கும்போது அவற்றை அகற்றுவதற்கு அன்போடு புரிய வைக்கிறார். ஒருவேளை குழந்தைகள் உங்கள் கண்களில் யாருடைய குறையாவது பட்டாலும் நீங்கள் உங்கள் கையில் சட்டத்தை எடுக்காதீர்கள். சட்டத்தை கையில் எடுப்பதும் தவறே. ஓம் சாந்தி. இனிமேலே இனி ஆன்மீக குழந்தைகள் தந்தையிடமிருந்து புத்துணர்வு பெறுவதற்கு வருகின்றீர்கள். ஏனென்றால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற உலகின் ராஜ்யத்தை பெற வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இருந்தும் மறக்கின்றீர்கள். மாயா மறக்க வைக்கிறது. ஒருவேளை மறக்கவில்லை என்றால் அதிக மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகளை, இந்த பேட்சை அடிக்கடி பார்த்து கொண்டே இருங்கள், சித்திரங்களையும் பார்த்து கொண்டே இருங்கள் என்று தந்தை சொல்கிறார். போனாலும் வந்தாலும் பேச்சை பார்த்து கொண்டு இருங்கள். அப்போது தந்தை மூலமாக தந்தை நினைவால் நாம் இப்படி ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இதுவே ஞானம் கிடைக்கும் நேரம். இனிமேலும் இனிய குழந்தைகளே என்று தந்தை சொல்கிறார். இரவு பகலாக இனியவர்களே என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இனிமேலும் இனிய பாபா என்று குழந்தைகள் சொல்ல முடியாதா? இருவரும் அப்படி சொல்ல வேண்டும். இருவரும் இனியவர்களே. எல்லையற்ற பாப்தாதா. எனினும் சில தேக அபிமானிகள் தந்தை மட்டும் இனியவர் என்று சொல்கின்றார்கள். சில குழந்தைகள் சில நேரம் கோபம் கொண்டு பாப்தாதாவை ஏதாவது சொல்கின்றார்கள். சில நேரம் தந்தையை சொல்கின்றார்கள், தாதாவையும் சொல்கின்றார்கள். அப்போது விஷயம் ஒன்றாகிறது. சில நேரம் பிராமணியிடம், சில நேரம் தமக்குள் கோபம் கொள்கின்றார்கள். அதனால் எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுக்கின்றார். பல ஊர்களில் குழந்தைகள் அதிகம் இருக்கின்றார்கள். அனைவருக்கும் எழுதி கொண்டே இருக்கிறார். உங்கள் ரிப்போர்ட் வந்தது, நீங்கள் கோபப்படுகின்றீர்கள். எல்லையற்ற தந்தை இதனை தேக அபிமானம் என்று சொல்கிறார். குழந்தைகளே, ஆத்மா அபிமானி பவ என்று தந்தை அனைவருக்கும் சொல்கிறார். எல்லா குழந்தைகளும் கீழ்மேலாகி கொண்டிருக்கின்றார்கள். இதிலும் யாரை திறமைசாலி பயில்வானாக மாயா பார்க்கிறதோ அவருடனேயே சண்டை போடுகிறது. மகாவீர அனுமாரையும் அசைக்க முயற்சி செய்ததாக காட்டுகின்றார்கள். இந்த நேரமே அனைவருக்கும் பரீட்சை வைக்கிறது. அனைவருக்கும் மாயாவிடம் வெற்றி தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. யுத்தத்தில் நினைவு மறதி எல்லாம் ஏற்படுகிறது. யார் எந்த அளவு நினைவில் இருப்பாரோ, நிரந்தரமாக தந்தையை நினைவு செய்ய முயற்சி செய்வாரோ அவர் நல்ல பதவி பெற முடியும். குழந்தைகளுக்கு கற்பிக்க தந்தை வந்திருக்கிறார். அதனால் அவர் கற்பித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஸ்ரீமத்துப்படி நடந்து கொண்டு இருக்க வேண்டும். ஸ்ரீமத்துப்படி நடக்கும்போது உயர்ந்தவர்கள் ஆவீர்கள். இதில் யாரிடமும் பிணக்கம் கொள்ளும் விஷயமே இல்லை. பிணக்கம் கொள்வது என்றால் கோவப்படுவது. யாராவது தவறு செய்தால் தந்தையிட ரிப்போர்ட் செய்ய வேண்டும். தான் யாருக்கும் சொல்லக்கூடாது. அது சட்டத்தை கையில் எடுப்பதைப் போல இருக்கிறது. அரசாங்கம் சட்டத்தை கையில் எடுக்க அனுமதிப்பதில்லை. ஒருவர் கோபத்தில் அடித்தால் அவரை திரும்பி அடிக்க முடியாது. ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அப்போது அது கேஸ் ஆகும். இங்கும் குழந்தைகளிடம் ஒருபோதும் எதையும் நேரில் சொல்லக்கூடாது. தந்தையிடம் சொல்லுங்கள். அனைவருக்கு எச்சரிக்கை கொடுப்பவர் ஒரு தந்தை. தந்தை உத்தியை மிக இனிமையாக சொல்வார், மிக சுவையாக அறிவுரை கொடுப்பார். தேக அபிமானி ஆகும்போது தன் பதவியை குறைத்துக் கொள்கின்றீர்கள். தனக்கு ஏன் நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும்? எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மிக அன்போடு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். எல்லையற்ற தந்தை மிக அன்போடு நினைவு செய்யுங்கள். அவரே உலகின் அரச பாக்கியத்தை கொடுக்கிறார். தெய்வீக குணங்களை மட்டும் தாரணை செய்ய வேண்டும். யாரையும் திட்டக்கூடாது. தேவி தேவர்கள் யாரையாவது திட்டுவார்களா என்ன? சில குழந்தைகள் பிறரை திட்டாமல் இருப்பதில்லை. நீங்கள் தந்தையிடம் சொல்லுங்கள். அப்போது அவர் மிக அன்போடு புரிய வைப்பார். இல்லை என்றால் நேரம் வீணாகும். திட்டுவதற்கு பதிலாக தந்தையை நினைவு செய்தால் மிக அதிகமாக நன்மை ஏற்படும். யாரிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது மிக நல்லது. நாம் புது உலக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் உள்ளத்தில் புரிந்து கொள்கிறீர்கள். அதனால் உள்ளத்தில் எவ்வளவு பெருமை இருக்க வேண்டும். முக்கியமானது நினைவு மற்றும் தெய்வீக குணங்கள். குழந்தைகள் சக்கரத்தை நினைவு செய்கின்றீர்கள். அது சகஜமாக நினைவிற்கு வரும். 84 பிறவிகளின் சக்கரம் உங்களுக்கு உலகில் முதல் இடைக்கடை கால அளவு எல்லாம் தெரியும். பிறகு மற்றவருக்கும் மிக அன்போடு அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை நம்மை உலகின் எஜமானராக மாற்றுகிறார். ராஜயோகத்தை கற்பிக்கிறார். விநாசமும் முன்னால் நிற்கிறது. இது சங்கமயுகமாக இருக்கிறது. இப்போது புது உலகம் ஸ்தாபனையாகிறது. மேலும் பழைய உலகம் அழிகிறது. நினைத்து நினைத்து சுகமடைங்கள். அப்போது தேகத்தின் சகல சிக்கல்களும் விலகிவிடும். அரை கல்பத்திற்கு விலகிவிடும் என தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். தந்தை சுகதாமத்தை ஸ்தாபனை செய்கிறார். மாயா ராவணன் பிறகு துக்குதாமத்தை ஸ்தாபனை செய்கிறான். இதுவும் குழந்தைகள் உங்களுக்கு நம்பர்வார். முயற்சிக்கு தக்கபடி தெரியும். தந்தைக்கு குழந்தைகளிடம் எவ்வளவு அன்பு இருக்கிறது. தந்தையின் அன்பு ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. தந்தைக்கு தெரியும் எந்த குழந்தைகள் காம சிதையில் அமர்ந்து கருப்பானார்களோ அவர்களை வெண்மையாக்கப் போகிறேன் என்பதை நான் அறிவேன். தந்தை ஞானம் நிறைந்தவர். குழந்தைகள் மெல்ல மெல்ல ஞானத்தை பெறுகின்றீர்கள். மாயா பிறகு மறக்க வைக்கிறது. மகிழ்ச்சியாக இருக்க முடிவதில்லை.
குழந்தைகளுக்கு நாளுக்கு நாள் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாகிக் கொண்டே போக வேண்டும். சத்தியுகத்தில் மகிழ்ச்சியின் அளவு அதிகமாக இருந்தது. இப்போது நினைவு யாத்திரை மூலமாக மீண்டும் அதிகமாக ஆக வேண்டும். அது மெல்ல மெல்ல அதிகமாகவும் வெற்றி தோல்வி அடைந்து பிறகு நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி கல்பம் முன்னர் போல தன் பதவியை பெறுவீர்கள். மற்றபடி ஒவ்வொரு கல்பமும் எவ்வளவு நேரம் பிடிக்கிறதோ அவ்வளவு நேரமே பிடிக்கும். யார் கல்பமாக பாஸ் ஆவீர்களோ அவர்களே இப்போதும் பாஸ் ஆவீர்கள். பார்த்த சாட்சியாக இருந்து குழந்தைகளின் மனநிலையை பார்க்கிறார். பிறகு புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். வெளியே சென்று போன்ற இடங்களில் இருப்பவர்கள் இவ்வளவு புத்துணர்வோடு இருப்பதில்லை. சென்டரில் இருந்துவிட்டு பிறகு வெளியில் உள்ள வாயுமண்டலத்திற்கு போகிறார்கள். அதனால் புத்துணர்வு பெறுவதற்கு குழந்தைகள் இங்கே வருகிறார்கள். குடும்பம் முழுவதற்கும் அன்பு நினைவுகளை கொடுங்கள் என்று தந்தை எழுதவும் செய்கிறார். அவர் எல்லைக்கு உட்பட்ட தந்தை, இவர் எல்லையற்ற தந்தை. பாபா மற்றும் தாதா இருவருக்கும் மிகுந்த அன்பு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு கல்பமும் லவ்லி சர்வீஸ் செய்கிறீர்கள். மிக அன்போடு செய்கிறீர்கள். மனதில் இரக்கம் வருகிறது. படிக்கவில்லை என்றால், நடத்தை நன்றாக இல்லை என்றால், ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் இவர்கள் குறைந்த பதவி பெறுவார்களே என இரக்கம் வருகிறது. அப்போது பாபா என்னதான் செய்ய முடியும்? அங்கே இருப்பதற்கும் இங்கே இருப்பதற்கும் அதிக வித்தியாசம் இருக்கிறது. இருந்தும் எல்லோரும் இங்கே இருக்க முடியாது. குழந்தைகளை எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே போகிறது. அதற்கு ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அபுமலை அனைத்தையும் விட பெரிய தீர்த்தஸ்தலம் என்பதை தந்தை புரிய வைத்திருக்கிறார். நான் இங்கேயே வந்து முழு உலகத்தையும் 5 தத்துவங்கள் உட்பட எல்லோரையும் பவித்திரமாக்குகிறேன் என்று தந்தை சொல்கிறார். எவ்வளவு சேவை இருக்கிறது! ஒரு தந்தை மட்டுமே வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறார். அதையும் அநேக முறை செய்திருக்கிறார். இதை அறிந்த பிறகும் மறக்கிறீர்களா? அப்போது மாயா பெரிய கெட்டிக்காரி என்று தந்தை சொல்கிறார். அரை கல்பம் இதன் ராஜ்யம் நடக்கிறது. மாயா தோல்வி பெற வைக்கிறது. பிறகு தந்தை எழுந்து நிற்க வைக்கிறார். பாபா, நான் விழுந்து விட்டேன் என்று பலர் எழுதுகிறார்கள். நல்லது. பிறகு விழாதீர்கள் என்று சொல்கிறார். இருந்தும் விழுகிறார்கள். விழுந்தால் பிறகு உயர்வதையே விட்டு விடுகிறார்கள். எவ்வளவு பெரிய காயம் ஏற்படுகிறது! அனைவருக்கும் ஏற்படுகிறது. படிப்பே அனைத்திற்கும் ஆதாரம். இன்னார் எனக்கு இதை கற்பிக்கின்றார் என படிப்பில் யோகம் இருக்கவே செய்கிறது. தந்தை நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இங்கே நீங்கள் அதிக புத்துணர்வு பெறுகின்றீர்கள். யார் நம்மை நிந்தனை செய்வாரோ அவரே நமது நண்பர் என பாடப்படுகிறது. என்னை அதிகமாக திட்டுகின்றார்கள் என்று பகவான் வாக்கு. நான் வந்து அவர்களை நண்பர்களாக மாற்றுகிறேன். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள் எல்லோரும் எனது குழந்தைகள் என நான் நினைக்கிறேன். இவர்களிடம் எனது அன்பு எவ்வளவு அதிகம் இருக்கிறது. திட்டுவது நன்றாக இல்லை. இந்த நேரம் மிக கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் பலவித மனநிலைகளில் இருக்கிறார்கள். அனைவரும் முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஏதாவது தவறு நடந்தாலும் முயற்சி செய்து தவறு செய்யாதவர்களாக மாற வேண்டும். மாயா அனைவரையும் தவறு செய்ய வைக்கிறது. குத்து சண்டை நடக்கிறது. சில நேரம் அப்படி அடி விழுகிறது. அது கீழே விழ வைக்கிறது. குழந்தைகளே, இப்படி தோற்பதால் செய்த வருமானம் எல்லாம் அழிந்து போகும் என்று தந்தை எச்சரிக்கை கொடுக்கிறார். 5வது மாடியிலிருந்து விழுகின்றார்கள். பாபா, இப்படிப்பட்ட தவறு இனிமேல் ஒருபோதும் நடக்காது. இப்போது மன்னியுங்கள் என்று சொல்கிறார்கள். பாபா, என்னை மன்னிப்பது முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். மாயா மிக பிரபலமாக இருப்பது தந்தைக்கு தெரியும். பலரை தோல்வியடைய வைக்கும். தவறை பற்றி அறிவுரை கொடுத்து தவறு செய்யாதவர்களாக மாற்றுவதே டீச்சரின் வேலை. அதற்காக ஒருவர் ஒரு தவறு செய்தால் அந்த தவறு நடந்து கொண்டே இருக்கும் என்பது கிடையாது. இல்லை, நல்ல குணங்கள் பாடப்படுகின்றன, தவறுகள் பாடப்படுவதில்லை. அழியாத வைத்தியர் ஒரு தந்தை மட்டுமே. அவர் மருந்து கொடுக்கின்றார். குழந்தைகள், நீங்கள் ஏன் உங்கள் கையில் சட்டத்தை எடுக்கின்றீர்கள்? யாரிடம் கோபத்தின் அம்சம் இருக்குமோ அவர் நிந்தனை செய்து கொண்டே இருப்பார். திருத்துவது தந்தையின் வேலை. நீங்கள் யாரையும் திருத்துவதில்லை. ஒருவரிடம் கோபத்தின் பூதம் இருக்கிறது. தானே அமர்ந்து ஒருவரை நிந்தனை செய்தால் அது சட்டத்தின் தன் கையில் எடுப்பதைப் போல இருக்கிறது. அதனால் அவர் மாறவே மாட்டார். இன்னும் அதிகமாக உங்களோடு முரண்படுவார். உப்பு தண்ணீர் ஆவார். அனைத்து குழந்தைகளுக்காகவும் ஒரு தந்தை அமர்ந்திருக்கிறார். சட்டத்தை கையில் எடுத்து ஒருவரை நிந்தனை செய்வது மிகப்பெரிய தவறு. ஏதாவது குறை எல்லோரிடமும் இருக்கிறது. அனைவரிடமும் இன்னும் சம்பூர்ணம் ஆகவில்லை. ஒருவரிடம் ஒரு அவக்குணம், ஒருவரிடம் ஒரு அவக்குணம் இருக்கிறது. அவை அனைத்தையும் அகற்றும் கான்ட்ராக்டை தந்தை எடுத்திருக்கிறார். இது உங்கள் வேலை இல்லை. குழந்தைகளின் குறைகளை தந்தை கேட்கும்போது அவற்றை நீக்குவதற்கு அன்போடு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. இப்போது வரை யாரும் சம்பூர்ண ஆகவில்லை. அனைவரும் ஸ்ரீமத் படி திருத்தி கொண்டு இருக்கின்றார்கள். கடைசியில் தான் சம்பூர்ண ஆக வேண்டும். இந்த நேரம் எல்லோரும் முயற்சி செய்பவர்கள். தந்தை எப்போதும் உறுதியாக இருக்கிறார். குழந்தைகளுக்கு அன்போடு அறிவுரை கொடுத்து கொண்டிருக்கிறார். அறிவுரை கொடுப்பது தந்தையின் வேலை. பிறகு அதன்படி நடப்பது நடக்காத அவரவர் தலையெழுத்து. அதனால் பதவி எவ்வளவு குறைகிறது? ஸ்ரீமத் படி நடக்காத காரணத்தால் ஏதாவது அப்படிப்பட்ட செயலை செய்யும்போது பதவி நாசமாகிறது. நான் இந்த தவறை செய்துவிட்டேன் என்று உள்ள உறுத்தி கொண்டிருக்கும். நான் அதிக முயற்சி செய்ய வேண்டும். யாரிடம் அவகுணம் இருந்தாலும் அதை தந்தையிடம் சொல்ல வேண்டும். வீடு வீடாக சொல்வது தேகாபிமானம். அவர்கள் தந்தையை நினைவு செய்வதில் ஆவி உபச்சாரி ஆக வேண்டும். ஒருவரிடம் தந்தையிடம் சொன்னால் அவர் உடனே திருத்துவார். திருத்துபவர் ஒரு தந்தை மட்டுமே. மற்ற எல்லோரும் திருந்தாதவர்கள். ஆனால் மாயா அப்படி இருக்கிறது. அது தலையை திருப்பி விடுகிறது. தந்தை ஒரு பக்கம் முகத்தை திருப்புகிறார். பிறகு மாயா தலையை திருகி தன் பக்கம் வைக்கிறது. திருந்த வைத்து மனிதர்களிடமிருந்து தேவராக மாற்றுவதற்கு தந்தை வந்திருக்கிறார். மற்றபடி வீடு வீடாக சென்று ஒருவரின் பெயரை கெடுப்பது நியமத்திற்கு புறம்பானது.
நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். தீர்ப்பும் ஜட்ஜ்மெண்ட் அவரிடமே இருக்கிறது. கர்மத்தின் பலனையும் தந்தையே கொடுக்கிறார். அது நாடகப்படி இருந்தாலும் ஒருவரின் பெயரை சொல்ல வேண்டியிருக்கிறது. தந்தை குழந்தைகளுக்கு எல்லா விஷயங்களையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள், எவ்வளவு விருந்தாளிகள் வருகிறார்கள். யாரிடம் அதிக விருந்தாளிகள் வருவார்களோ அவர்கள் அதிக மகிழ்ச்சி அடைவர். நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறீர்கள், விருந்தாளிகளாகவும் இருக்கிறீர்கள். நான் குழந்தைகளை இவர்களைப் போல அனைத்து குணங்களையும் நிறைந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பது டீச்சரின் புத்தியில் இருக்கிறது. நாடக திட்டப்படி தந்தை இந்த கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறார். குழந்தைகள் ஒருபோதும் முரளியை மிஸ் பண்ணக்கூடாது. முரளிக்கு புகழ் பாடப்படுகிறது. ஒரு முரளியை மிஸ் பண்ணாலும் பள்ளியில் அப்சன்ட் போடப்படும். இது எல்லையற்ற தந்தையின் பள்ளிக்கூடம். இதில் ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. தந்தை வந்து கற்பிக்கிறார். இது உலகில் உள்ள யாருக்கும் தெரியாது. சொர்க்கத்தின் ஸ்தாபனை எப்படி நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த படிப்பு மிகப்பெரிய அளவற்ற வருமானத்தை கொடுப்பது. ஜென்ம ஜென்மங்களுக்கு இந்த படிப்பின் பலன் கிடைக்கிறது. விநாசத்தின் எல்லா விஷயங்களுக்கும் உங்கள் படிப்போடு தொடர்பு இருக்கிறது. உங்கள் படிப்பு முடிந்தவுடன் இந்த சண்டை ஆரம்பமாகும். படித்து படித்து தந்தையை நினைவு செய்து செய்து எல்லா மதிப்பெண்களையும் பெறுவீர்கள். பரீட்சை முடித்தவுடன் சண்டை நடக்கும். உங்கள் படிப்பு முடிந்தவுடன் யுத்தம் நடக்கும். இது புது உலகிற்கான முற்றிலும் புதிய ஞானம். அதனால் மனிதர்கள் பாவம் குழப்பமடைகிறார்கள். நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1, யாருடைய அவகுணத்தையும் பார்த்து அவரை திட்டக்கூடாது. எல்லா இடங்களிலும் அவரது அவகுணங்களையும் சொல்லக்கூடாது. தனது இனிமையை விடக்கூடாது. கோபத்திற்கு அழகி யாரையும் எதிர்க்கக்கூடாது. 2, அனைவரையும் திருத்துபவர் தந்தை. அதனால் ஒரு தந்தையிடமே அனைத்தையும் சொல்ல வேண்டும். விபச்சாரி ஆக வேண்டும். முரளியை ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது. வரதானம் சதா உடன் இருக்கும் நினைவையும் சாட்சி நிலையையும் அனுபவம் செய்யும் சிவமய சக்தி சொரூப கம்பைண்ட் ஆகுக. ஆத்மா சரீரம் இரண்டும் ஒன்றாக இருக்கின்றன. எதுவரை இந்த சிருஷ்டியில் பாகம் இருக்குமோ அதுவரை பிரிய முடியாது. அதே போல சிவன் சக்தி இருவருக்கும் அப்படி ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. யார் சதா சிவமய சக்தி சுரூபத்தில் உறுதியாக இருப்பாரோ அவரது ஈடுபாட்டில் மாய தடையை ஏற்படுத்த முடியாது. அவர் சதா உடன் இருப்பதையும் சாட்சி நிலையையும் அனுபவம் செய்வார். அதனால் சாக்காரத்தில் யாரோ கூடவே இருப்பதை போன்ற அனுபவம் ஏற்படும். ஸ்லோகன் தடையற்ற ஒரே ரசனை நிலையை அனுபவம் செய்வதற்கு ஒருமுக நிலையை பயிற்சி செய்யுங்கள். அவ்யக்த செய்கை. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தன் முக்தராக இருந்து ஜீவன முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நான் டீச்சர், நான் மாணவர், நான் சேவதாரி என தன்னை இந்த நேரம் நினைப்பதற்கு பதிலாக நான் உயர்ந்த ஆத்மா இந்த பழைய உலகிற்கு பழைய சரீரத்துக்கு சேவை செய்வதற்காக மேலிலிருந்து வந்திருக்கிறேன் என்பதை அமிர்த வேலையிலிருந்து பயிற்சி செய்யுங்கள். நான் ஆத்மா என்ற பாடத்தை இன்னும் உறுதி செய்யுங்கள். நான் சேவதாரி என்ற பாடம் உறுதியாக இருக்கிறது. எனினும் நான் ஆத்மா சேவதாரி என்ற பாடத்தை உறுதி செய்யுங்கள். அப்போது ஜீவன் முக்தி ஆவீர்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.